அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். நேற்றையுடைய வீடியோலையும் சரி, லாஸ்ட் வீக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வீடியோலையும் சரி, 14th, 15th and 16th மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த வீக் முழுவதுமே ஒரு குரூஷியலான ஒரு வீக் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்கே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த 14th, 16th and 15th டேட் அப்படிங்கிறது இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பர் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த டேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ, இன்னையுடைய கேண்டில் ஈவன் தோ 14, 15, 16 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸே இதுதான். எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸான 25,376 and 25,416 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ஈவன் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 12:05 ஃபார் 5 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸாக்டாக அதுதான் லோ. இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த லெவல்ஸ்லேருந்து நம்ம கால் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ்டர்டேவே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம், ஐடி செக்டாருமே நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியுமே நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நியர் டு 700 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. 700 கொடுத்துருந்தாங்க. ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஹிட் ஆயிருந்தாங்க. இது நம்ம ப்ரீவியஸாக ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில். டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான லோ இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஓப்பன் ஆனதே இந்த ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்டான புல் பேக் கொடுத்துருந்துருப்பாங்க பேஸ்ட் ஆன் அவர் நம்பர். அண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக இந்த ஹை அண்ட் லோலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ இந்த டைமில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி வீடியோ சம் டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டைமிங் கேண்டில் இல்லை நம்பர்ஸ்குள்ளாகவே மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரு கேண்டில் இப்படி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது இது மாதிரி பெரியதாக இருக்கும். அது எந்த சைட் பிரேக் ஆனாலும் சரி மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். எப்போ அப்படின்னா இப்படி ரொம்ப நேரமாக சேம் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹை அண்ட் லோ கொடுக்காமல், அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் வின் பண்ண முடியாமல் போட்டி போட்டே இருக்கிற இடம் அப்படிங்கிறது இதுதான். ஒன்ஸ் பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம், இல்லை செல்லர்ஸ் வின் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் நடக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸ்லையும் சரி இது மாதிரி சேம் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 10 மினிட்ஸாக இருக்கட்டும், ஈவன் டே சார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஒரு கன்சால்டேஷன்லேயே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான். இதனுடைய லோக்கு கீழேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. தேர்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான ஹை அதுதான். அதுக்கு மேலேயுமே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் இந்த இடங்கள் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்செக்ஸினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே இன்றைக்கி எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ண ப்ரைஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது ஈவன்
டூல் பேஸ்டாக 1 minute டைம் ஃப்ரேமில் கூட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எதுவுமே நமக்கு செல் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக இந்த ரேலியை வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் ஒரு இண்டிகேட்டர் டூல் வந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் 83,054 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் ஒரு 83,200 கால் ஆப்ஷன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம 1 day பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 side ரேலி மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் 1 side ரேலியில் இருக்கும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் 1 side rally கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இது பிடிலைட் இந்தியா நேற்று மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ரீசன் அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க, ஒரு 1 side rally இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கம்ப்ளீட்டாக ஒரு 1 side rally மோர் தென் 1.4% வந்து இன்ட்ராடேலேயே வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணினோம். ஈவன் எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே பிரீமியம் வந்து ஹையராக போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது குயிக்காக கொடுப்பதற்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது மாதிரி மொமெண்டம் வர டைமில் மட்டுமே இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் வர டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஈவன் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனுமே வந்து அதுதான். அண்ட் 25,400 அரௌண்ட் ஒரு 144 எடுத்த ஒரு கால் வந்து மோர் தென் 250 ஆர் 260 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட். ஈவன் எஸ்பெஷலி வந்து இந்த 144 கொடுத்த புல் பேக் ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் செல் சிக்னல் வந்து கொடுக்கவே இல்லை. என்டையர் டேமே வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகலாங்க அப்படின்னு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து நாம் எதிர்பார்க்கறது 700 பாயிண்ட்ஸ் to 750 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே நம்ம நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி ஒரு 12 o'clock நம்ம போஸ்ட் 12:20 போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா 150 இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு 150 வரைக்கும் வந்திருக்காங்க. 365 பேங்க் நிஃப்டி இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் இருந்தே நமக்கு டபுள் த ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரி அப்டேட் வந்து இந்த பிஃபோர் மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது பேஸ்ட் ஆன் அவர் டூல் 1 minute டைம் ஃப்ரேம். இது ஸ்பாட் அண்ட் இது வந்து ATM ப்ரைஸ். எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் 144 to ஹை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் 3 days ஆகவே கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிறத நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் 14, 15 and 16th October. அண்ட் இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் இவருடைய லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 14th October வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னும் 15th ஃபார் ஆல் இண்டெக்ஸ் அண்ட் 16th எக்ஸ்பெஷலி 16th October வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸாக வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னாலும் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதன்படி இந்த 14th டேட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னாக இருந்தாலும் ஒன்ஸ் வந்து இந்த ஹையண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணினோம். அதன்படி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த 3 நாட்களுமே நமக்கு ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிறதே சொல்லலாம். இது பெரிய கேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரியான இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் நேற்றுடைய வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அகெயின் அந்த ட்ரேடில் வந்து செல் ஆர் பை, இப்போ நம்ம லாங்கில் இருக்கோம் அப்படின்னா மறுபடியும் செல் போடும் பொழுது மட்டுமே அந்த என்ட்ரி நீங்கள் கட் பண்ணீங்க இல்லை எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்டையர் மொமெண்டமே உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன்
தென் ஷார்ட்டில் இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மறுபடியும் எப்போ வந்து நமக்கு ரிவர்சல் பை வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணணுமே தவிர்த்து அந்த என்டையர் டேமே சேம் சிக்னல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர்ஸ் படி டூல் படி 1 minute டைம் ஃப்ரேமில் வந்து இன்றைக்கி என்டையர் டேமே நமக்கு செல் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டில் அந்த என்டையர் டேமே அந்த மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து பிலோ 3 or 2 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த என்டையர் மொமெண்டமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செல் வந்தால் மட்டுமே கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நம்ம நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து இந்த நம்பர்ஸ் ப்ரீவியஸாக வந்து இந்த டேட் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 21st July இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனுடைய ஹையில் வந்து மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 14th October மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 14th சொல்லிட்டு இருக்கோம். இப்போவும் அதுதான் இந்த 14th மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் அப்படிங்கிறதே சொல்லலாம். மறுபடியும் நமக்கு ஷார்ட் எப்போ போகலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த 14th கீழே வந்தால் மட்டுமே போகலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் வரும் பொழுது அந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோக்கு கீழே மார்க்கெட் வரும் பொழுது நம்ம போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்களே தவிர்த்து நோ ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் சொல்கிறது விஷயம் ஒன்று தான். லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரின்னு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து கம்மிங் 2 days வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் கம்மிங் 2 days நடக்கலாம். ஸோ இது மேபி நம்மளுடைய இண்டெக்ஸ்லையுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அந்த டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆகிட்டாங்க. ஆஸ் யூஷுவலான மொமெண்டம் மட்டுமே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இன்னையுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டேயுடைய ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டில் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த 8th October அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன். இதுக்கு கீழே வந்தால் மட்டுமே ஷார்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் வந்து நமக்கு 16th October வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ கம்மிங் டேஸில் இந்த டேட்டுக்கு மேலே ஃபர்தராக க்ளோஸ் ஆகும்பொழுது நம்ம லாங் போகிறதுக்கும் இந்த டேட்டு கீழே க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நல்ல ஒரு லாங் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது ஃபார் பொசிஷனலாக. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறது வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு மொமெண்டம் படி க்ரூட் ஆயில் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே க்ரூட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. மேபி இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவலான ஒரு மார்க்கெட்டை நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 17th October அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 17th October அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 17th October அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 17th October. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 3 minutes இல்லை 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 17th October மெட்டல் செக்டார், ஃபார்மா செக்டார், ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர் இதெல்லாமே ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. கண்டினியூஸாக வந்து 3 days-ஆகவே வந்து ஃபார்மா செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஃபார்மா செக்டார் எஸ்பெஷலி. இது வந்து ஐடியில் சொல்கிற மாதிரி ஐடி செக்டரோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அது மாதிரி இது இல்லை. பட் ஃபார்மா செக்டாரோடைய ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 17th October நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.